நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும். செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அன்பு மிகவும் அழகானது. இந்த வார்த்தையை அந்த அன்பை உணர்ந்தவர்களால் மட்டுமே சொல்ல முடியும். யாருடைய அன்பு அழகானதாக இருக்கும் என்று சற்றே சிந்தித்து பார்த்தால், ஒன்று இறைவனுடைய அன்பு அழகானதாக இருக்கும், ஆனால் அவரை நம்மால் காண முடியாது. மற்றொன்று குழந்தைகளுடைய அன்பு அழகானதாக இருக்கும், அவர்களை நம்மால் காண முடியும். அதனால்தான் இந்த இரண்டு பேரும் அன்பில் ஒத்துப்போவதால் தான் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்று பெரியோர்கள் கூறினார்கள். என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு முறை என்னுடைய பிள்ளைகளுக்கு மதிய உணவு கொடுப்பதற்காக நான் அவர்களுடைய பள்ளிக்கு சென்று இருந்தேன். அங்கே அந்த பள்ளியில் விளையாட்டுப் போட்டிக்காக மாணவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஓட்டப்பந்தயத்திற்கான தேர்வுகள் நடைபெறுகிறது. அதில் என்னுடைய மகனும் கலந்து கொண்டிருக்கிறான். நான் பின்னாடி இருந்து அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓட்டப்பந்தயம் தொடங்கிருச்சு, ஓடுறாங்க. என்னுடைய மகன் ரொம்ப குண்டாக இருப்பான், குழந்தையில் ஓடுறான். ஆனால் முதல் ஆளாக ஓடுறான். எனக்கு ரொம்ப சந்தோஷம், எப்படியும் முதல் பரிசு வாங்கிடுவான் அப்படின்னு. போய்கிட்டு இருக்கிறவன் ஒரு பையன் அம்மான்னு கீழே விழுந்ததும் பின்னாடி திரும்பி பார்த்து அப்படியே ஓடி வந்துட்டான். மீதி பின்னாடி ஓடி வந்த பிள்ளைகள் முன்பு சென்று அவர்கள் முதல் 2ஆம் 3ஆம் இடத்தை பெற்றுவிட்டார்கள். என்னுடைய மகன் வந்து இந்த பையனை எழுப்பி அவனுடைய முட்டி எல்லாத்தையும் தட்டி விட்டு, மணல் ஒட்டி இருக்கிறது இல்லையா, அதெல்லாம் தட்டிட்டு அவனை எழுப்பி கூட்டிகிட்டு திரும்பி 2 பேரும் ஓடி போய் அந்த எல்லையை தொட்டு விட்டார்கள். ஆசிரியர்கள் எல்லாம் சிரித்தார்கள். எனக்கு ஒரு பக்கம், ஏனென்றால் முதலாவதாக வந்தான் இல்லையா, அதனால் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு சிறிதே சறுக்கியது. வருத்தமாக இருந்தது, ஐயோ முதல் பரிசை விட்டு விட்டானே என்று. அந்த ஒரு வருத்தத்தோடு, ஆனாலும் என்னுடைய பிள்ளையிடம் எதுவும் கேட்கவில்லை. நான் உணவை கொடுத்துவிட்டு நான் வீட்டிற்கு திரும்பி விட்டேன். மாலையில் என்னுடைய கணவரிடம் அதை பற்றி பகிர்ந்து கொண்டேன், இந்த செய்தியை. அப்போ என்னுடைய பையன் மாலையில் வீட்டுக்கு வந்ததும் என்னுடைய கணவர் அவன்கிட்ட வந்து கேட்குறாரு, என்னப்பா இன்றைக்கி விளையாட்டு போட்டிலாம் நடந்ததா, நல்லா ஓடினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஆமாப்பா நான் நல்லா ஓடினேன், ஆனால் பாவம்பா என்னோடய ஃப்ரெண்டு அவன் கீழே விழுந்துட்டான், பாவமாக இருந்ததுப்பா, அவன் காலெல்லாம் மண் ஒட்டிருச்சு, அவன் தட்டி விட்டு நான் கூட்டிகிட்டு போய் நாங்கள் 2 பேருமே ஓடி முடிச்சிட்டோம்பா அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்போ தான் அந்த குழந்தையினுடைய மனது எப்படி இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவர்களுக்கு போட்டி முக்கியமில்லை, முதலாவது இடம் என்பது முக்கியமில்லை, அன்பு மட்டும்தான் முக்கியமாக இருக்கிறது. இதை போன்று எத்தனையோ நிகழ்வுகள் நம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் நம் குழந்தைகள் மத்தியில் கண்டிப்பாக நடந்திருக்கும், நாமும் பார்த்திருப்போம். அதை தட்டி கொடுத்து வளர்த்தோமா, அதை தட்டி விட்டோமா என்பதுதான் கேள்வி. நாம் தட்டி கொடுத்து வளர்த்திருந்தால் அந்த அன்பு அழகானதாக இன்றும் தொடரும். நாம் அப்பொழுதே அதை பொறாமை நிமித்தமோ அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நிமித்தமோ தட்டி விட்டிருந்தோம் என்றால் அது கண்டிப்பாக அழகானதாக வளர்ந்திருக்காது. ஆம் அன்பர்களே, நாம் எத்தனையோ காரியங்களுக்காக எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்கிறோம், எத்தனையோ முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் இந்த அன்பு ஒன்றை மட்டுமே பிள்ளைகளுக்கு ஆழமாக பதிய வைக்க நாம் தவறிவிடுகிறோம். அன்பு நல்லது என்று, அழகானது என்று சொல்லிக் கொடுப்பவர்களும் நாம் தான், அதை அழகற்றதாக மாற்றுவதும் நாம் தான். குழந்தைகளுடைய அன்பு தெளிந்த நீராகத்தான் இருக்கிறது. அந்த தெளிந்த நீரிற்குள் நம்முடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நம்முடைய போக்கில் உட்செருக நினைக்கும் போது மட்டும்தான் அந்த தெளிந்த நீர் கலங்கி போய்விடுகிறது. அந்த கலங்கிய நீர் பிற்காலத்தில் நமக்கு பயன்படாமல் போய்விடும். முதுமை நிறைந்த காலத்தில் பல பெரியவர்கள் சொல்லுவார்கள், நான் இப்படியெல்லாம் என் பிள்ளையை வளர்த்தேன், ஆனால் என் பிள்ளை இப்போ என் மேலே அன்பு காட்ட மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் யார்? இந்த கேள்விக்குறி மிகவும் முக்கியமானது. சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படித்தான் பிள்ளைகளை வளர்த்தாலும் உண்மையான கபடற்ற அன்பை மாற்ற எண்ணியது, உங்கள் போக்கிற்கேற்ப மாற்ற எண்ணியது எதற்கு சமம் என்று தெரியுமா?
ஓடு நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே என்று அப்பர் தேவாரம் குறிப்பிடுகிறது. ஓடுகின்ற ஆற்று நீரை ஓட்டை குடத்திற்குள் பிடித்தால் எப்படி இருக்கும்? அதற்கு சமம். ஆம் அன்பர்களே, ஓட்டை குடத்திற்குள் நீர் தங்குமா? அது நம் தாகத்தை தணிக்குமா? சிந்தித்து பாருங்கள். குழந்தைகளுக்கு அன்பை கபடற்றதாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நம்முடைய எண்ணங்களை அவர்களுடைய எண்ணத்திற்குள் செருகிவிட்டு பிற்காலத்தில் நம்மளுடைய முதுமை காலத்தில் என்னுடைய பிள்ளையை நான் அப்படி வளர்த்தேனே இப்படி வளர்த்தேனே, ஆனால் இன்று என்னிடம் அவன் அன்பு காட்ட மறுக்கின்றானே, அன்பு செலுத்தவில்லையே என்று வருத்தப்படுவதிலும் வேதனைப்படுவதிலும் எவ்வித பயனும் இல்லை. பிள்ளைகளுக்கு வாழுகின்ற வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுங்கள். நல்ல வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்கள். நல்வழியில் நெறிப்படுத்துங்கள். எந்த சூழலிலும் அவர்களுடைய அன்பு கலங்கி போகாத அளவிற்கு அதை பாதுகாத்து வழிநடத்துங்கள். அதுவே நல்லது. அன்பே அழகு.